தமிழகம் முழுவதும் கடந்த 15ஆம் தேதி வரை பறக்கும் படை மற்றும் கண்காணிப்பு குழுவினரால் 8,52,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து பறக்கும் படையினர் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 15ஆம் தேதி மட்டும் வாகன சோதனையில் கிருஷ்ணகிரியில் 20 லட்சம் ரூபாய், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 98,000 ரூபாய், நீலகிரி மாவட்டத்தில் 95,000 ரூபாய், திருவள்ளூர் மாவட்டத்தில் 17 லட்சம் ரூபாய், நெல்லை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் 3,06,000 ரூபாய் என மொத்தம் 51,17,240 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மதுரை, பெரம்பலூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் 51,840 மில்லி லிட்டர் மது வகைகளும், திண்டுக்கல் மாவட்டத்தில் வேட்டி மற்றும் சேலைகள், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 340 சர்க்கரை மூட்டைகள், விழுப்புரம் மாவட்டத்தில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட ஹெல்மெட்டுகள், 21 ரைஸ் குக்கர்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நிலையான கண்காணிப்பு குழு சோதனையில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், நாகை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் மொத்தம் 18,40,000 ரொக்க பணம் ஆவணங்கள் இல்லாமல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக 1,37,711 புகார்களும், தனியார் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக 39,108 புகார்களும் பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள தேர்தல் ஆணையம், இது தொடர்பாக 620 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. சுவர்களில் எழுதியது தொடர்பாக வந்த 78,371 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவைகளை அழித்துவிட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.